ஜீரக சம்பா பிரியாணி பண்ண போறோம். இந்த பிரியாணி ஒரு முக்கியமானவங்களுக்கு தான் நம்ம கொடுக்க போறோம். இந்த பிரியாணி மசாலா தயாரிக்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. ஓகே ஜி. தம் போட்டுலாம் கறி எடுத்து வந்துருங்க. இவ்வளவு கஷ்டத்தையும் நம்ம இப்ப அப்படியே பூ மாதிரி மாத்த போறோம். Hi guys, welcome to I'm Sambath and சிவகண்ணன். இன்னைக்கு ஒரு 150 பேருக்கு ஜீரக சம்பா பிரியாணி பண்ண போறோம். ப்ராப்பரா அதோட அளவு சொல்லி தான் நம்ம பண்ண போறோம். 150 கிலோ பண்ண என்ன அளவு போடணும், 1 கிலோ பண்ணா என்ன அளவு போடணும் அப்படின்ட்டு தெளிவா நாங்க சொல்றேங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்க. அது மட்டும் கிடையாது, இந்த பிரியாணியை நம்ம சமைச்சு ஆசிரமத்துல இருந்து இன்னைக்கு ஒரு 150 பேருக்கு கொடுக்க போறோம். தொடர்ந்து பாருங்க. பாத்திரம் ஏத்தியாச்சு, சட்டி நல்லா சூடாயிடுச்சு. முதல்ல நம்ம எண்ணெய் ஊத்தணும். 1 கிலோவுக்கு 300 ml எண்ணெய் ஊத்தணும். 20 கிலோக்கு அப்படியே பிளஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சம்பத்கான். சொல்லுங்க, என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. சீரக சம்பா பிரியாணி பொறுத்த அளவுக்கு நீங்க சன்ஃபிளவர் ஆயில் ஊத்தலாம், நெய் ஊத்தலாம், தேங்காய் எண்ணெய் ஊத்தலாம். 3 எண்ணெயுமே ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இன்னைக்கு சன்ஃபிளவர் ஆயில் தான் ஊத்திருக்கோம். நெய் ஊத்த போறோம். ஃபைனல் டச். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 5 கிராம் பட்டை, 5 கிராம் ஏலக்காய், 4 கிராம் கிராம்பு. பிரியாணி இலையை இப்படி நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் தனியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அது ஒரு மசாலாவாக ரெடி பண்ணியிருக்கோம். சொல்கிறேன். ஒரு கிலோவுக்கு 300 கிராம் பெரிய வெங்காயம், 20 கிலோவுக்கு 6 கிலோ பெரிய வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கு அடுத்ததான் 12 கிராம் பச்சை மிளகா, 20 கிராம் மல்லி இலை, 20 கிராம் புதினா இலை. 20 கிலோவுக்கு அப்படியே நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அரைச்ச சின்ன வெங்காயம் 100 கிராம் 1 கிலோவுக்கு சேர்க்கணும். 2 கிலோ சேர்த்துக்கலாம். 1 கிலோவுக்கு 50 கிராம் அரைச்ச இஞ்சி. 20 கிலோ அரிசிக்கு 1 கிலோ. 1 கிலோவுக்கு 100 கிராம் பூண்டு அளவுக்கு எடுத்துக்கலாம். 20 கிலோவுக்கு எவ்வளோ சம்பத்கான்? 2 கிலோ. 2 கிலோ. நானும் படிச்சிருக்கேன்ல. படிச்சிங்களா? ஆமா. 1 கிலோவுக்கு 150 கிராம் தக்காளி. இதே நம்ம பாசுமதி அரிசி எடுத்துக்கிட்டோம்னா 300 கிராம் போடணும். சீரக சம்பாவுக்கு ஒரு 150 கிராம் போதும். டோட்டலாக 20 கிலோவுக்கு எவ்வளோ சம்பத்கான்? 3 கிலோ. சாரி, 150 × 10 1.5 3 கிலோ. கரெக்டாக சொல்லிட்டாருங்க. 1 கிலோவுக்கு 100 கிராம் தயிர். டோட்டலாக 20 கிலோவுக்கு எவ்வளோ சம்பத்கான்? 2 லிட்டர். அப்படியே ஊற்றுங்க. இந்த டைம் தான் நம்ம பிரியாணி மசாலா சேர்க்கணும். டோட்டலாக 300 கிராம் மசாலா சேர்த்துருக்கோம். இந்த பிரியாணி மசாலா தயாரிக்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. ஐ பட்டன்ல லிங்க் கொடுத்துறேன். இல்ல அப்படின்னா நம்மளோட அடுத்த வீடியோல பாருங்க. இந்த பிரியாணி மசாலா எப்படி செய்யறது தெளிவா நாங்க சொல்லியிருப்போம். அதே மாதிரி செய்யணும். கொட்டிருங்க சம்பத்கான். பிரியாணி மசாலாவை தயிர் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் போடணும். முன்னாடி போட்டக்கூடாது, கருகிரும். அவ்வளவுதான். மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டோம். 20 கிலோ சிக்கன் நம்ம சேர்த்துக்கலாம். 20 கிலோ அரிசிக்கு 20 கிலோ சிக்கன். சம்பத்கான் வாங்க தூக்குவோம். 20 கிலோ சிக்கன். ஒரு கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றணும். சீரக சம்பாவுக்கு நம்ம 20 கிலோ சமைக்கிறதுனால 1.25 லிட்டர் தண்ணி தான் ஊற்றணும். இதே 1.5 லிட்டர் ஊற்றினோம்னா பிரியாணி குழஞ்சிரும். 10 கிலோக்கு மேலே நீங்கள் பிரியாணி அதிகப்படுத்த தண்ணியோட அளவு கம்மி பண்ணிக்கிட்டே இருங்க. 10 கிலோக்குள்ளே பண்ணீங்கன்னா 1.5 லிட்டர் தண்ணி போதும். கல் உப்பு தான் இதுக்கு பயன்படுத்தணும். 1 கிலோவுக்கு 50 கிராம் உப்பு, 20 கிலோவுக்கு 1 கிலோ உப்பு. சூப்பர். அப்படியே சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம எலுமிச்சப்பழ சாறு சேர்க்கணும். நாட்டு தக்காளி ரொம்ப புளிப்பா இருந்துச்சுன்னா எலுமிச்சப்பழ சாறை கம்மி பண்ணிக்கங்க. நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம்னா எலுமிச்சப்பழ சாறை பிழிஞ்சு அதுல 8 கிராம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அந்த மாதிரி 20 கிலோக்கு நாங்க எடுத்து வச்சிருக்கோம். போட்டுருவோம். தண்ணி ஊற்றிட்டு லேசாக நம்மளுக்கு கொதி வந்துருச்சு. ரொம்ப கொதிச்சிச்சுன்னா சிக்கன் உடஞ்சிரும். அந்த லேசாக கொதிக்கும் போதே நம்ம அரிசியை போட்டுடணும். சீரக சம்பா அரிசியை 4 டைம் நம்ம நல்லா அலசிட்டு ஊற வச்சிருக்கோம். அந்த ஊற வச்சதை அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு வடிச்சிருக்கோம்.
சேர்த்துக்கலாம். யார் கறி ரெடியா? சீரக சம்பா பிரியாணி கிண்டும் போது இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றி அரிசி மேலே வந்துடும். அந்த டைம் என்ன பண்ணால் உடனே அடுப்பை கம்மி பண்ணிட்டு ஸ்லோவாக நம்ம வேக விடணும். இல்லை அப்படின்னா தண்ணி பத்தாமல் போயிடும், இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிரும். இந்த டைம் தான் ரொம்ப முக்கியமான டைம். சம்பத்கான், இப்போ அரிசி நல்லா மேலே வந்துருச்சு, தண்ணியெல்லாம் வத்திருச்சு. ஓகே ஜி. தம் போட்டுடலாம். கறி எடுத்து வந்துருங்க. மூடியை போடுங்க. தம்பு போடுறதுக்கு மூடி போட்டாச்சு. சம்பஜி கீழே எப்படி எரியுது? விளக்கு மாதிரி எரியுதா? விளக்கு மாதிரி எரியுது. செக் பண்ணிக்க. 20 நிமிஷம் பிரியாணி தம்மில் இருக்கணும். 20 நிமிஷம் கழிச்சு தம் உடைச்சிடலாம். இந்த இடத்துல நல்லா குளுகுளுன்னு இருக்குல்ல? ஆமா ஜி, அதனால வேக எடுத்துக்க. ஜாலியாக இருக்கு. இங்கே நின்றுங்க. 20 minutes later. 20 நிமிஷம் ஆச்சு. பிரியாணி தம் உடைக்க போகிறோம். ஓப்பன் பண்ணுங்க. என்னமா விளைஞ்சு கிடக்குது பாருங்க பிரியாணி. அருமையான பிரியாணி தம்மு. மல்லி புதினா அப்படியே ஒரு கைப்பிடி மேலே தூக்கிக்கலாம். 1 லிட்டர் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் 20 கிலோ அரிசிக்கு. அப்போ 1 கிலோ அரிசிக்கு எவ்வளோ சம்பதுக்கா நெய்? 50 ml. தம் அடிக்கும் நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. பிரியாணி சமைச்சோம். நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இந்த பிரியாணி சமைச்சிருப்போன்னு. இவ்வளோ கஷ்டத்தையும் நம்ம இப்போ வந்து அப்படியே பூ மாதிரி மாற்ற போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரியாணி ஒரு முக்கியமானவங்களுக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம். யார் அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்கள போயிட்டு நம்ம பரிமாறணும். பரிமாறிட்டு அவங்களோட சேர்ந்து சாப்பிட போகிறோம். உணவு ஒவ்வொரு மனுஷனுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கும் பல பேர் இந்த உணவு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு உணவை வீணாக்காதீங்க. மனிதனுக்கு மட்டும் எப்பவுமே என்ன கொடுத்தாலும் போதாது அப்படின்னுவாங்க. அந்த உணவை தவிர உணவு அப்படின்னா போதும் அப்படின்னுவாங்க. அதனால அவங்க திருப்தியா சாப்பிட்ற வரைக்கும் நம்ம உணவு கொடுத்து மகிழ்வோம். உங்க பேர் என்ன? டானியல். டானியலா? பிரியாணி நல்லா இருக்கா டானியல்? நல்லா இருக்கா தம்பி? உங்க பேரு? பேச வராதா? பேச வராதாம்மா. அதாவது என்னன்னா, நிறைய குழந்தைங்க வந்து அவங்க பேரை கேட்டால் அவங்களே மறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டாலும் அது மனசில் என்ன தோணுதோ அது. ஸ்வீட்டை கேட்டால் கேக்கு, பிரியாணி கேட்டால் சாப்பாடு, சிக்கனை காமிச்சோம்னா அது காய், இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் முட்டையை மட்டும் தெளிவாக சொன்னாப்ல. உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேரு மகாலட்சுமி. மகாலட்சுமி. பாட்டு போடுவீங்களா நீங்கள்? மகாலட்சுமி வந்து நம்மளுக்கு ஒரு பாட்டு காமிக்க போகிறாங்க. மகாலட்சுமி பாட்டு பாடுங்க. என்னாதரை சுரந்தவரே நன்றி நன்றி நன்றி. இவ்வளோ பேருக்கும் உணவு கொடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கும் பல ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டு, கல்யாண மண்டபம் இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம். எல்லா இடத்துலையுமே நிறைய வகையான உணவுகள் வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட இப்போ இந்த நிமிஷம் கூட சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். முடிஞ்ச அளவுக்கு உணவை வீணாக்காம எல்லாருக்கும் பகிர்ந்து இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையை எடுத்துட்டு போனோம்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நன்றி.